வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவில் நின்று ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். இணையில்லா அறிவு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். 25/12/64 இக்கவி குரு அவர்கள் தந்திருக்கிறார். ஆதி மனிதன் உலகில் தோன்றி வந்த அந்த நாள் முதற்கொண்டு மனிதரெல்லாம் வேதித்த காலம், சூழ்நிலை இவற்றின் பிழைத்த வகை, அறிவு, செயல், திறன் கொள்ளல், நீதி நெறி போதனையால், கல்வியால், நல் நித்திய கடன் முறையால், பண்பாடாக ஓதி உணர்ந்து ஒழுக்கத்தே பயன்கொள் உயர்வுகள் எவை ஆறாம் அறிவிற்கே ஆம். வாழ்க வளமுடன். ஆதி மனிதன் தொட்டு உலகில் தோன்றி வந்த அனைத்து முன்னோர்களும் அந்த மனிதர்கள் வேதித்த காலம், அவர்கள் வாழ்ந்த அந்த காலம், அந்த சூழ்நிலைகள், அவர்கள் பிழைப்பை நடத்திய அந்த வகை, அவர்களுடைய அறிவு செயல், அவர்களுடைய அறிவின் திறன், அவர்கள் வகுத்த நீதி நெறி, அவர்கள் கொண்ட போதனைகள், அவர்கள் கொண்ட கல்வி, அவர்கள் கொண்ட நித்திய கடன், அவர்கள் கொண்ட பண்பாடு, அவர்கள் கொண்ட ஒழுக்கம், அவர்கள் கொண்ட பயன்கள், நன்மைகள், ஓதி உணர்ந்து ஒழுகி, இவைகளை முறையே அனைவருக்கும் ஓதி வழி வழியாக பயன்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்ற இந்த உயர்வை நாம் நினைத்து பார்க்கும்போது மனிதனுடைய 6வது அறிவிற்கு அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது, இணையில்லா அறிவாக அது பயன்கொள்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆதி மனிதன் நெருப்பு தெரியவில்லை, கல்லை இரண்டையும் மோதி நெருப்பை உருவாக்கியதை நாம் கண்டோம். அவ்வாறு விதை போட்டால் பயிர் வரும் என்பதை அறிவார்த்தமாக புரிந்து கொள்ளுதல், இவ்வாறு ஒவ்வொன்றாக படிப்படியாக தன்னுடைய 6வது அறிவை கொண்டு மனிதன் பிழைத்த வகை, அவன் கொண்ட செயல்திறன், அவன் கொண்ட நீதி நெறி, அவன் கொண்ட கல்வி, அவன் கொண்ட நித்திய கடன், அவன் கொண்ட பண்பாடு, அவன் கொண்ட ஒழுக்க நெறி, இவை அனைத்தையும் நாம் உற்று நோக்கும்போது அவனுக்கு இணையில்லா அறிவாக இந்த 6ஆம் அறிவுதான் பயனாகி உள்ளது என்பதை விளங்கிக் கொள்ளலாம் என்று கூறும் குருவினுடைய கவியை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இந்த விளக்கத்தை தந்த இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.